இப்போ நம்ம வந்து சில முடிவுகள் வித்தியாசமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தைரியம் தேவை. வித்தியாசமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. அதனால் நம்ம எப்போவுமே மற்றவங்ககிட்டேருந்து வித்தியாசமாகவே இருக்க பழகணும். வித்தியாசமானவைகள் தான் இங்கே வெற்றி பெறும். வித்தியாசமானவைகள் தான் இங்கே கவனிக்கப்படும். வித்தியாசமாக வாழ்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவை. வித்தியாசமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு துணிச்சல் தேவை. அப்படின்னா அந்த துணிச்சலை எப்படி பெறுவது? வெற்றிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும். ஏன் பலரால் வெற்றி பெற முடியல? நிறைய பேரால் ஏன் வெற்றி பெற முடியல? எல்லோரும் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வித்தியாசப்பட்டுறக்கூடாது, வித்தியாசமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பலரால் வெற்றி பெறவே முடியல. வித்தியாசமாக இருக்கிறவங்கள தான் எல்லாருமே கவனிக்கிறாங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க. எல்லாருமே யாரை பார்க்குறாங்க? யாரை கவனிக்கிறாங்க? யார் வித்தியாசமாக இருக்கிறாங்களோ அவங்கள கவனிக்கிறாங்க. யார் வித்தியாசமாக செயல்படுறாங்களோ அவங்கள கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க யாரை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அவங்களுக்கு ஒரு வெற்றி, அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி கிடச்சிது. அதனால் வித்தியாசமாக இருக்கணும். வித்தியாசங்கிறது வெற்றி. வெற்றி வந்து வித்தியாசமானது. இந்த உலகத்தில் எதெல்லாம் வெற்றியோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால் நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கணும். மற்றவங்ககிட்டேருந்து மற்றவங்களோட ஒத்து போயிடக்கூடாது, வித்தியாசமாக இருக்க பழகணும் அப்படின்னு பண்ணிட்டாலே உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடச்சிரும். அதனால் அந்த வித்தியாசமானது எப்படி இருக்கும்? உணவில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முறையில் வித்தியாசம் இருக்கணும். எல்லோரும் ஒரே உங்களுக்கு பிடிக்காததை செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அதிலே வந்து மற்றவங்ககிட்டேருந்து நீங்கள் வித்தியாசமாக வந்துடுறீங்க. எப்போ வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் பிடிக்காதெல்லாம் செய்கிறீங்களோ அப்போ தான் உங்கள்கிட்ட வித்தியாசங்கிறது இல்லாமல் போகுது. அவங்க வித்தியாசத்தை இழந்துடுறீங்க. வித்தியாசம்தான் இயற்கையானது. நம்ம வித்தியாசங்கிறது ஒன்றும் செயற்கை கிடையாது. வித்தியாசம்தான் இயற்கை. பாருங்கள், உங்கள் முகமும் இன்னொரு முகமும் வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லா முகமும் ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ வித்தியாசமாக இருக்க பழகுங்க. வித்தியாசம்தான் எல்லாரும் மாதிரியும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. வித்தியாசப்பட்டுறக்கூடாது. நிறைய கூச்சப்படுவாங்க. வித்தியாசப்பட்டுறக்கூடாது அப்படின்னு கூச்சப்படுவாங்க. எல்லோரும் மாதிரி இருந்துட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி. அது வந்து செயற்கையானது. வித்தியாசமாக இருக்கிறது தான் இயற்கையானது. ஒவ்வொரு குணங்களை பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா 800 கோடி பேருக்கும் ஒரு தனித்தனி குணம் இருக்குது. அதுதான் வித்தியாசம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம் இருக்குது, ஒரு முக அடையாளம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் கூட ஒரே மாதிரி இல்லை. ஒரு தாய் 5 பிள்ளைகளை பார்த்தாங்கன்னா 5 பேரும் வித்தியாசமாக தான் இருக்காங்க. அவங்க முக அமைப்பை பாருங்கள், வித்தியாசமாக தான் இருக்காங்க. அப்போ வித்தியாசம்தான் இயற்கையானது. அதை முதல்ல ஏற்றுக்கோ. வித்தியாசமாக இருக்க எப்போவுமே பழகு. அப்போ என்னென்னா ஒருத்தருக்கு விருப்பங்கள் வித்தியாசமாக இருக்குது. விருப்பங்கள் எல்லாருக்குமே வித்தியாசம்தான். எனக்கு அது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து 5 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 5 பிள்ளைகளுக்கும் 5 பிள்ளைகளும் ஒரே மாதிரி சாப்பிட்றது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. சிலர் வந்து எனக்கு தயிர் பிடிக்காதுன்னுவாங்க. எனக்கு வந்து சிலர் சிக்கன் பிடிக்காதுன்னுவாங்க. எனக்கு சிக்கன் பிடிக்கும். அது மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அந்த விஷயத்த வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க. வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா வித்தியாசம்தான் இயற்கையானது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அம்மா வந்து காலையில் சமைச்சு வைக்கிறாங்க. ஒரு வீட்டில் அங்கே 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சமைச்சு வைக்கிறாங்க. பிடிக்குதோ பிடிக்கல, அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. அப்போ அவங்க வீட்டில் உள்ள யாரும் வித்தியாசமாக இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க, இன்றைக்கி இது சமைக்கணும், அது சமைக்கணும். எதை சமைச்சு வச்சாலும் அந்த வீட்டில் உள்ள 5 பேரும் அதை சாப்பிட்ருவாங்க. இல்லை, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கலை, இப்போ எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது பிடிக்கும் ஆனால் இப்போ எனக்கு இது சாப்பிடணும்னு தோணலை அப்படின்னு யாருமே ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட்டுட்டு போப்பா, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே, இருக்கிறத சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி வித்தியாசத்தை இழக்கிறாங்க. இந்த அடிமைத்தனம் தான் வித்தியாசத்தை இழக்கிறாங்க. அப்போது நீ வித்தியாசமாக இருக்கணும்னா முதல்ல உணவில் நீ வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். உன் உணவை நீயே சமைக்கணும். அப்போ தான் நீ வித்தியாசமாக இருப்ப. இல்லைன்னா வித்தியாசத்தை இழந்துருவ. உணவில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. உணவால் தான் இந்த உடம்பே வளருது. வாழ்க்கையே உணவால் தான். உணவு சாப்பிட்றதுனால தான் நம்ம வாழ்கிறோம். வாழ்க்கையே நமக்கு வந்து உணவு மூலமாக தான் கிடைக்கிது. இந்த உடம்பே உணவு மூலமாக உருவாக்கப்பட்டது தான். அதனால் உணவில் தான் உன் வித்தியாசத்தை பாதுகாக்கணும். உணவில் நீ எல்லார் மாதிரியும் இருந்துட்டேன்னா உனக்கு வந்து வித்தியாசம் இருக்காது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசமாக ஜெயிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க, பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னா வேண்டான்றுவாங்க. இந்த ஜெயிக்காதவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னே அவங்களுக்கே தெரியாது. எதை கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்றோம்
எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க வித்தியாசத்தை இழந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றியை இழந்து விட்டார்கள் என்று பொருள். வித்தியாசத்தை இழந்தால் வெற்றியை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் வித்தியாசங்கிறது தான் இயற்கையானது. உங்கள் முகம் மாதிரி யாரும் இல்லை, எல்லார் முகமும் வேறு. அதாவது இரட்டை குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இடையிலாம் ரொம்ப ஒற்றுமை இருக்கும். நமக்கு குழப்பமாக இருக்கும், யாருக்கிட்ட. அப்போ எவ்வளோ குழப்பமாக இருக்கு பாருங்கள். வித்தியாசங்கிறது இல்லைன்னா நமக்கு எவ்வளோ குழப்பமாக இருக்கும். ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க, இரட்டை குழந்தைகள். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே குழப்பமாக இருக்கும். இதில் யார் அது, இது யார் அந்த மூத்த பொண்ணு, இது யாரும் ஒரே குழப்பமாக இருக்கும். அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி இருந்துட்டா இந்த உலகம் ரொம்ப குழம்பி போயிடும். நம்ம ஒரு இதுவாகவே வாழ முடியாது. வாழ்கிறதே இங்கே கஷ்டம், குழப்பமாக இருக்கும். அப்போ வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் நமக்கு வாழ்க்கை ஈஸியாக இருக்குது. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்காங்க, அதனால தான் வாழ்க்கை ஈஸியாக இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி இருந்துட்டால் என்ன ஆகும்? நம்ம வாழ்கிறதே கஷ்டம். இந்த மாதிரி இரட்டை குழந்தைகள் மாதிரி, எப்படி இரட்டை குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, இரட்டையர்களாக பிறக்கிற குழந்தைகள்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்கள். அதுபோல் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இருந்துட்டால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ வித்தியாசம்தான் நமக்கு வாழ்க்கையை எளிதாக மாற்றுகிறது. ஒன்றிலிருந்து இன்னொன்று வித்தியாசப்படுகிறது. எதுவாக இருக்கட்டும், ஒன்றில் ஒரு வேப்ப மரமாக இருக்கட்டும், ஒரு மரம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு மரம் வேறு மாதிரி இருக்குது. அப்படி இந்த வித்தியாசம்தான் வாழ்க்கையாக வித்தியாசமாக இருக்க பழகுங்க. இயற்கையானது அது. வித்தியாசமாக இருக்கிறது தான் ஈஸி. அதனால் உங்களுக்கு வித்தியாசத்தை எங்கே ஆரம்பிக்கணும்னா, உங்களுக்கு உணவு எதை கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, பிடிக்காத உணவுன்னு உங்களுக்கு இருக்கணும். எனக்கு இந்த உணவு பிடிக்கும் இந்த உணவு பிடிக்காது அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவங்க, அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை, அப்படிப்பட்ட உணவு முறை யாராவது கடைபிடிக்கிறீங்களா? அப்போ உங்கள்கிட்ட இன்னும் வித்தியாசத்தை இன்னும் பாதுகாக்கிறீங்க. வித்தியாசமாக இருக்கணுங்கிற அந்த உணர்வு உங்கள்கிட்ட இருக்குது. யார் வித்தியாசத்தை இழப்பாங்கன்னா, மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க பாருங்கள். அந்த பயந்துக்கிட்டே தனது விருப்பத்தை எல்லாம் புறக்கணிச்சுட்டு அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அவங்க தான் வித்தியாசத்தை இழந்துருவாங்க. அது எல்லா உணவையும் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா, பயந்தாங்கொழியில் தான் எல்லா உணவையும் சாப்பிடுவாங்க. கொடுத்தா சாப்பிட்ருவாங்க, ஐயோ அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தாலும் இவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் உணவில் நீங்கள் முதல்ல உங்கள் வித்தியாசத்தை பாதுகாத்துக்கோங்க. உணவில் உங்களுக்கு எது பிடிக்காது, பிடிக்காத உணவை சாப்பிடாதீங்க. பயிற்சி எடுங்க. உங்களுக்கு பிடிக்கலை ஆனாலும் சாப்பிட்றேன் அப்படின்னா அதை சாப்பிடாமல் இருப்பதற்கு பயிற்சி எடுங்க. உடம்புக்கு கேடான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதை உங்களுடைய பிடிக்காத உணவு பட்டியலில் சேர்த்துருங்க. உடம்புக்கு தீங்கு அப்படின்னா அதை சாப்பிடாமல் இருப்பதற்கு பயிற்சி எடுங்க. அப்போது நீங்கள் வித்தியாசங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் வெளியில் வரும். வித்தியாசத்தை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த வித்தியாசம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் பாதுகாக்கணும். எதை கொடுத்தாலும் சாப்பிட்றவங்க யாருன்னா, எதை சொன்னாலும் செய்கிறவங்க அடிமை. எதை கொடுத்தாலும் செய்கிறவங்க அடிமைகள். எதை கொடுத்தாலும் சாப்பிட்றவங்க அடிமைகள். அடிமைகளுக்கு விருப்பங்களே கிடையாது. மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு எதை கொடுத்தாலும் செய்வாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இருக்காமல், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன். யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சு வாழுன்றுவாங்க, அவங்க வாழ்வாங்க. யார்? பயந்தாங்கொல்லிகள், அடிமைகள் தான் அப்படி வாழ்வாங்க. பிடிக்கலைனாலும் மற்றவங்க மேலே பரிதாபப்பட்டு ஐயோ பாவம் அவங்களுக்காக வாழ்வாங்க. இவங்களுக்காக வாழ்கிறது யார் வாழ்வாங்கன்னா, பயந்தாங்கொல்லிகள் தான் அப்படி வாழ்வாங்க. மற்றவங்க மேலே பயந்துக்கிட்டு அதுக்கு பரிதாபங்கிற ஒரு காரணத்தை சொல்லிப்பாங்க. எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன், எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன், எனக்கு பிடிச்சவங்களோட தான் நான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச தொழிலை தான் நான் செய்வேன். இவங்க தான் வித்தியாசமானது. இதுதான் இயற்கையானது. மற்றவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறது, அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறது, அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்கள பிடிக்கலனாலும் அவங்களோட வாழ்றது, அவங்க எதை சமைச்சு போட்டாலும் நான் சாப்பிட்றது. நீங்கள் என்ன சொல்ல, இதெல்லாம் பயந்தாங்கொழித்தனம். தனித்து நிற்க தெரியலை, வித்தியாசமாக இருக்க தெரியலை அப்படின்னு அர்த்தம். இவங்கெல்லாம் பயந்தாங்கொழிகள், கோழைகள். இவங்களால் வெற்றி பெறவே முடியாது. 1% வாய்ப்பே கிடையாது. யார் வெற்றி பெற மாட்டாங்கன்னா, வித்தியாசமாக இருக்க தெரியாதவங்க தான் வெற்றி பெற மாட்டாங்க. அதனால் வித்தியாசங்கிறது இயற்கையானது. அந்த இயற்கையான பண்பு யாருக்கிட்ட இல்லையோ அவங்க தான் வெற்றி பெற மாட்டாங்க. அதனால் வித்தியாசமாக இருக்கிற அந்த பழக்கத்தை இனிமேல் கடைபிடிங்க. உங்கள் வெற்றி தானாக நடக்கும். அதை எங்கேருந்து கடைபிடிங்க? உணவுலேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவை யார் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிவிடுங்க. மற்றவங்களுக்காக எந்த உணவையும் சாப்பிடாதீங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அந்த உணவில் வித்தியாசத்தை பழக்கப்படுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு தீங்கு தருகிற, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு தீங்கு தருகிற உணவை சாப்பிடாதீங்க. அதை உங்களுக்கு பிடிக்காத உணவாக மாற்றிக்கிட்டே வாங்க. பயிற்சி எடுங்க.
பல நாள் சாப்பிடாமல் இருந்தால் அது உங்களுக்கு பிடிக்காத உணவு அப்படின்னு பலர்கிட்ட சொல்லுங்கள். பிடிக்காத உணவாக அதை மாற்றிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லது செய்கிற உணவுகளை பிடித்த உணவாக மாற்றுங்க. அதுவே உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலைன்னா கூட அதை பிடிக்காத பட்டியலில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி உணவுலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. அப்புறம் தொழில், பிடித்த தொழிலை செய்யுங்க. பிடிக்காத ஒரு தொழிலை செய்யாதீங்க. அப்புறம் பிடித்த நண்பர்களோடு, பிடித்த கணவனோடு, மனைவியோடு வாழ பழகுங்க. இப்படி பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாலே, பிடித்த ஒரு உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே, பிடித்த ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே, பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைந்து விடும். என்றைக்கு உனக்கு எது பிடிக்கும்னு தெரியாமல் பிடிக்குன்னு மற்றவங்களுக்காக நீ வாழ்கிறியோ அன்னைக்கு நீ ஜெயிச்சுக்கிட மாட்ட. அப்போது உனக்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும். நீ வேடிக்கை தான் பார்ப்ப. ஓரமாக உட்காந்து கைதட்டி வேடிக்கை தான் பார்ப்பேன். வித்தியாசமாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களோட வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கைதட்டிக்கிட்டு அப்படியே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவேன். அதனால் வித்தியாசமாக இருக்கணும், அதுதான் வெற்றி. வித்தியாசமாக இருப்பது தான் வெற்றிக்கு அடிப்படையான தகுதி.